2021 சட்டசபை தேர்தல்ல முழுமையா படிப்படியா நாங்க வந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வரோம்னு ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க. அது மாதிரி நிறைவேற்றிருக்கிறாங்களா? சந்து கடன் சொல்லிட்டு எல்லாம் ஜனங்க விக்கிறாங்க. எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. ஒழிப்பன்னு சொன்னதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்கூல் பசங்க எல்லாமே கஞ்சா, ஊசி, சாக்லேட் எல்லாம் கஞ்சா வருது. இங்க இருக்கிற ஸ்கூல்ல கஞ்சா எடுத்தாங்க. அது அப்படியே எல்லா பொதுமக்கள் எல்லாம் போய் பார்த்தோம்னா மறைச்சிட்டாங்க. எந்த ஸ்கூல்ல எடுத்தாங்க? இந்த ஸ்கூல்ல எடுத்தாங்க. இந்த பகுதியில் இருக்கிற ஸ்கூல் அரசாங்க ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் எடுத்தாங்க. சரி சரி. அதை வந்து போலீஸ் முதலாளி வந்தது, பொதுமக்கள் போனோடனே எதுவும் இல்ல வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க சாயந்தரத்துக்கு மேல எல்லாம் லோக்கல் பசங்க உள்ள போறாங்க. அதான் சரி பண்றாங்க. ஸ்கூல்ல வந்து லோக்கல் பசங்கன்னா இங்க கஞ்சா விக்கிறவங்க போய் விக்கிறாங்க பசங்களுக்கு. அந்த தலைமை ஆசிரியர் ஸ்கூல்ல முடிஞ்சிருது. ஸ்கூல் முடிச்சு போனதுக்கு அப்புறம் யார் இருப்பாங்க ஸ்கூலுக்குள்ள? யாருமே இல்ல. வாட்ச்மேன் 10 நாள் போட்டிருந்தாங்க ஒரு போலீஸ். அப்புறமேட்டு அந்த பிரச்சனை கஞ்சா எடுத்தப்ப போட்டிருந்தாங்க. ஒரு 6 மாசம் இருந்தாங்க. அப்புறமேட்டு அந்த போலீஸ் இல்ல, பாதுகாப்பு இல்ல. சரி, இப்ப ஆசிரியர்கள் இல்லாதப்ப மாணவர்கள் உள்ள இருக்க மாட்டாங்க இல்லையா? இல்ல, பசங்க வேற லோக்கல்ல போறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஒளி வச்சு மண்ணுக்குள்ள வச்சு செய்யறானுங்க. நாங்க எல்லாம் ஜனங்க எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, பொதுமக்கள் போனா மறைச்சிட்டாங்க அதை. அப்படி ஆனா போலீஸே வந்து எப்படியும் எடுத்துட்டு திரும்ப நாங்க எல்லாம் போறாங்க. ஊரே போய் வேடிக்கை பார்க்க போகும்போது இது ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. 2026ல இப்ப நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக ஒரு கூட்டணியும் ஏடிஎம்கே ஒரு கூட்டணியும் அமைச்சிருக்காங்க. கூட்டணி பத்தி சொல்லுங்க. எந்த மாதிரி? இந்த கூட்டணி வந்து ஏடிஎம்கே கூட்டணி பரவாயில்ல. இந்த கூட்டணி இந்த இவ்வளவு நாள் இந்த அம்மா அங்க இருந்தாங்க, பிரேமலதா. அப்ப கடைசி நேரத்துக்கு அங்க போயிட்டாங்க. இந்த ஏடிஎம்கே வரும் வந்தா நல்லா இருக்கு மக்களுக்கு. சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இப்ப அருள் எம்எல்ஏ வருகிறாரு. இப்ப அருள் வந்து ராமதாஸ் ஐயா அவங்களுடைய பின்புலத்துல இருக்கிறாங்க. அன்புமணி வந்து மாம்பழம் சின்னத்தை வச்சுக்கிட்டு ஏடிஎம்கே தரப்புல இருக்கிறாங்க. அவரு தனியா நிக்கிறாரு. இப்ப ஏடிஎம்கே கூட்டணியில இங்க மாம்பழத்துக்கு சீட்டு ஒதுக்குனா அருளும் நிக்கும் பட்சத்துல அருள் என்னன்னா யாருக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கு? இவருக்கு கிடைக்கும், அவங்க மகனுக்கு கிடைக்கும். அன்புமணிக்கு மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அருளுக்கு போட மாட்டாங்க. அருளுடைய செயல்பாடு எப்படிங்க இருக்கு? செயல்பாடு எப்படின்னு ஓரளவுக்கு இருந்துச்சு. அவர் செய்ய விடல, அவங்க திமுக செய்ய விடல. அருள் நல்லா ஃபீல்ட் ஒர்க் பண்றாரு. அவருக்கு அவர் பாக்கல பண்றாரு. ஆனா அவர் பண்ண விடல, அவருங்க திமுக வளர விடல. அவரை ஏடிஎம்கே நின்னா வருமா, மாம்பழம் நின்னா வருமா? இங்க ஏடிஎம்கே கூட்டணியில் ஆனா மாம்பழம் வந்து இது கூட்டணி இருக்கிறதுனால ஜனங்க எல்லாம் போட்டுருவாங்க. சரி, பேசிக்கிறதே மக்கள் அதான் பேசிக்கிறாங்க. என்னன்னு கூட்டணி வந்திருக்குது இல்லையா, இப்ப ஏடிஎம்கே வந்தா யார் நின்னாலும் நம்ம போடலாம். அப்படி திமுக வந்தாக்கா எங்களால முடியல, பாதுகாப்பு திருட்டு போகுது. என்னதான் செஞ்சாலும் எல்லாமே மது ரவுண்டுலாம் கஞ்சா அடிக்குதுங்க காலையிலேயே. பாதுகாப்பு இல்ல, லேடிஸ்க்கு முக்காவாசி பாதுகாப்பு கிடையாது. அதான் ஒன்னும் செயலாம் சரியில்லை. இப்ப வந்து ஏடிஎம்கே கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாலும் ஏடிஎம்கே கொடுத்தாலும் யாரு நின்னாலும் இவங்க தான் வெற்றி பெறுவாங்க. எதிரில் வந்து அருள் நின்னாலும் அருளுக்கு வந்து ஓட்டை பிரிச்சு எடுப்பாரா எப்படிங்க? பிரிச்சு எடுத்தாலும் போட மாட்டாங்க ஜனங்க. பிரிச்சு எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த கட்சியில நின்னா மட்டும்தான் கூட்டணி யாருக்கு இருக்குதோ வாய்ப்பு கொடுக்குறாங்களோ. ஐயா எடப்பாடி ஐயா யாருக்கு கொடுக்குறாரோ அண்ணன்